மார்னிங். பட்டாசு சுரேஷ் அவர்கள் பேசுகிறேன் உங்களுக்காக. இன்றைக்கி என்னன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியாத விஷயம். இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து கேஸ் போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி கேஸ் போட்டதுனால இன்றைக்கி எத்தனை மணிக்கு இது தீர்ப்பு என்ன ஆகுதுன்னு தெரியாது. இந்த தீர்ப்பில் வந்து மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி ஏலம் விட்டாலும் விடுவாங்க, இல்லைனாக்கா டெமாலேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு தீர்ப்பாகும். ஏன்னு சொன்னாக்கா அன்றைக்கி புலோகார்ட்ஸ் வந்து இது நம்ம மாட்டு வண்டி ஸ்டாண்டு இடிச்ச மாதிரி மார்க்கெட்டை இடிக்கிறதுக்கு வருவாங்க. இதுக்கு கேட்குறதுக்கு எல்லா லீடரும் வந்து இன்றைக்கி ஒன்றுபட்டு வந்தால் நின்னா தான் இது வந்து மார்க்கெட்டை காப்பாற்ற முடியும். இல்லைனாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து நாசனத்துக்கு ஆகிடும். யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைனாக்கா ஒரே ஒரு சேட்டு வந்து சேர்ந்துன்னு இந்த ஊரில் ராஜஸ்தான் சேட்டு ரமேஷ் ஜெயின் ஒண்டி தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து அராஜகம் பண்ணிக்கின்னு முன்னாள் பிரசிடென்ட்ன்றதுக்காக இந்த ரொம்ப மோசமாக போயின்னுக்குது. இது கேட்கறதுக்கு எல்லா லீடரும் ஒன்றா வந்தீங்கன்னா தான் நிற்க முடியும். அப்புறமா இந்த லதா பேக்கரிலேருந்து ஏதோ இடிக்கிறதுக்கு மாதிரி பேசினுக்கிறாங்க. அதையே எத்தனை மணிக்கு இடிக்கிறாங்கிறதுக்கு தெரியாது. இது ரொம்ப ஜாக்கிரதையாக்கணும். ஏன்னா வியாபாரிகளுக்கு தெரியாது. இந்த வியாபாரிகளும் சில வியாபாரி வந்து ஓனருங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் இதுக்கும் வந்து டார்கெட் பண்ணிட்டுக்கிறாங்க. இது எத்தனை மணிக்கு வந்து ஒடிக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி ஹைகோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு தெரியாது. 5 மணிக்குள்ளே தீர்ப்பு வந்து சாதகமாக தான் முனிசிபாலிட்டிக்கு சாதகமாக ஆகிற மாதிரி இருக்குது. அது ஆச்சுன்னு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டத்துக்கு இந்த ஊர் நம்ம ஆளாகும். இது வந்து எல்லாம் தட்டி கேட்டால் தான் இதுக்கு வந்து ஒரு போராட்டம் இருந்தால் தான் அது நிற்கும். அந்த போராட்டம் இல்லைன்னு சொன்னாக்கா எந்த காரணத்தை விட்டு இன்றைக்கி ஏந்த மாதிரி மார்க்கெட்டை ஏந்துட்டு யாரோ வந்து ஒரு 100 கோடி வாங்கிக்கின்னு லாபத்துக்காக இது வந்து ரொம்ப பிளான் பண்ணுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகும். மொத்த லீடரும் வந்து இது ஒன்றுபட்டு எல்லாம் வந்து எந்த கட்சி எந்த இது இருந்தாலும் கேட்கறதுக்கு வந்து உரிமை இருக்குது. அது கேட்டு நிற்க வச்சு கொடுத்தா வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா வியாபாரி வந்து ஆல்ரெடி ரொம்ப நாசனமாகிட்டுக்கிறாங்க. வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதுக்கிறாங்க. அந்த கறி தொட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அடிச்சு ஒடிச்சுக்கிறதெல்லாம் அந்த மாதிரி இன்றைக்கி நிலைமைக்கு ஆளாகக்கூடாது. இதுக்காக நான் கேட்டு விரும்புகிறேன். நீங்கள்லாம் வந்து ஆதரவு கொடுத்து இது வந்து ஒரு போராட்டம் ஒன்று பண்ணி இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக நிற்க வச்சா தான் நிற்கும். இல்லைன்னு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகும். இப்படிக்கு பட்டாசு சுரேஷ்.